வணக்கம். இந்த செக்ஷனில் வந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிட்-19 என்கிற வைரஸ் இந்தியா மற்றும் உலக நாடுகளில் பரவிக்கொண்டே இருக்கிறது. வைரஸ் பரவுவது நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இது சம்பந்தமான ஒரு செக்ஷன் தான் இப்போ நம்ம பேசுறது. என்னுடைய பெயர் பி. ராஜகார்த்திகேயன். நான் மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் சவுத் கிளஸ்டர் ஹெட். நான் அங்கேருந்து உங்களுக்கு இந்த செக்ஷன் பண்ணுறேன். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய நேம் கேர்ஸ். இந்த செக்ஷனுடைய டாபிக் கொரோனா வைரஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது விழிப்புணர்வு, பொறுப்பு, பாதுகாப்பு. இது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் தான். இந்த ட்ரைனிங்குடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, பயிற்சியின் நோக்கம், ஐடிஐயில் கல்வி மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை, அதனுடைய அடிப்படைகளை, வழிகாட்டுதலையும் தயாரிக்க வேண்டும். நமது ஐடிஐயில் உள்ள இணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும், தயார் நிலையில் வைக்க வேண்டும், தடுப்பு நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட், நமது ஐடிஐயில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், நிலையான விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுதல். 4, நமக்கு கிடைக்கும் செய்திகள், கல்வி தொடர்புகள், விழிப்புணர்வுகளை உடனுக்குடன் எல்லா இடங்களிலும் தெரிவிக்க வேண்டும். கோவிட் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதல், நமது மன ஆரோக்கியத்தை பாதுகாத்தல். ட்ரைனிங் அஜெண்டா, பயிற்சியின் நிகழ்ச்சி நிரல், கோவிட்-19 புரிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் பாதிப்பை தெரிந்து கொள்ளுதல். 2, தடுப்பு நடவடிக்கைகளுடைய நமக்கு முக்கியத்துவம் என்ன என்பது. 3வது, விழிப்புணர்வு, ஐஇசி மீன்ஸ் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கம்யூனிகேஷன். 4வது, புராணங்களில் மற்றும் தவறான எண்ணங்களுடைய கருத்துக்களை உடைத்தெறிதல். 5வது, எம்ப்ளாயிஸ்க்கு விரிவான செயல் கட்டமைப்பை கொடுப்பது. 6, வீட்டிலிருந்து வேலை செய்ய தயார்படுத்துதல். 7, தனிமைப்படுத்துதல், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதல், மன ஆரோக்கியத்தை வைத்தல். பேசிக் ரூல்ஸ், அடிப்படை விதிகள். இதில் பங்கேற்கும் நீங்கள் சிறிது கவனத்துடன் இதை பார்க்கவும். இந்த செக்ஷனில் பேசிக் லெவலில் உங்களுக்கு நமது ஐடிஐ உடைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு விரிவான ஒரு செக்ஷனாக இது இருக்கிறது. இந்த செக்ஷனை பார்க்கும் பொழுது தயவு செய்து மொபைல் கால்களை உபயோகப்படுத்த வேண்டாம். நீங்கள் ப்ரோக்ராம் ஆடியோவை தயவு செய்து மியூட்டில் வைக்கவும். லார்ஜ் நம்பரில் இதில் அட்டெண்ட் செய்வதால் அன்னெசரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க தயவு செய்து மியூட்டில் வைக்கவும். ப்ளீஸ் உட்கார்ந்து பார்க்கவும், கேட்கவும், தேவையில்லாமல் எழுந்து செல்ல வேண்டாம். இந்த செக்ஷனை நல்லபடியாக முடிக்க உதவி செய்யவும். அடுத்தது, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோவிட்-19. கோவிட்-19ஐ புரிந்து கொள்ளுதல். இந்த ஆபத்தான கொரோனா வைரஸ் என்ன செய்கிறது, இதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள். ஜுரம் வருவது, மூச்சு விட நமக்கு கடினமாக இருப்பது, இருமல், சளி, தும்மல், தலைவலி, உடல்வலி வருவது. இந்த ஆபத்துகள் நமக்கு அதிகரிக்க காரணமாக இருப்பவை பேர் ஹேண்ட், கை கொடுத்தல், டச் செய்தல், வீக்காக இருத்தல், மிக அதிக உடல்நலம் சரியில்லாமல் இருத்தல், கிட்னி, சர்க்கரை சம்பந்தப்பட்ட பெரிய அளவில் நோய்கள் இருத்தல், மாஸ்க் இல்லாமல் நாம் உபயோகம் இல்லாமல் வெளியே இருத்தல். பிரிவென்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், தடுக்கும் வழிமுறைகள். இது நமது பேசிக் லெவலில் இருக்கிறது. நமது உடல் மற்றவர் உடலிருந்து தூரமாக இருத்தல், பாதுகாப்பு விதிமுறை. எந்த இடமாக இருந்தாலும் அதை மார்க்கிங் செய்து இருந்தார்களேயானால் அதை கடைபிடிக்க வேண்டும். 2 மீட்டர் தூரத்தை குறைந்தது உறுதி செய்ய வேண்டும். கூட்டம் அதிகம் உள்ள நமது ஐடிஐயின் நுழைவாயில், பஸ் ஸ்டாப், தண்ணீர் குடிக்கும் இடம், மற்ற இடங்கள், பள்ளியில் அறையில் அமரும் இடம், இந்த இடங்களில் தூரத்தை ப்ராப்பராக நம் முன்பே பிளானிங் செய்து இருக்க வேண்டும். உட்காரும் இட அமைப்பை மாறுதல் செய்ய வேண்டும். உங்களுடைய சேரை நீங்கள் உறுதி செய்திருக்க வேண்டும். மற்றவர்கள் உபயோகித்த ஒரு சேரை உபயோகிக்க கூடாது.
உடல் சம்பந்தப்பட்ட ஊடக இடங்களில் தொலைபேசி டிஜிட்டல் ஊடகத்தை தயவு செய்து பயன்படுத்தவும். பிசிக்கல் மீட்டிங்கை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். அட்டெண்டன்ஸ் கவர்மெண்ட் நாம்ஸ்க்கு தகுந்தது போல் விதிமுறைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆசிரியர் மாணவர்கள் மாணவிகள் தனி நாட்கள் நேரத்தின்படி பிரிக்க வேண்டும். மீன்ஸ் ரோஸ்டர் மிகவும் அவசியம். ஓவர்லாப்பிங்கை முழுதாக தவிர்க்க வேண்டும். ஷிஃப்ட் ஆரம்பிப்பதற்கும் முடிவதற்கும் முன்பு 30 நிமிட இடைவெளி அவசியம் இருக்க வேண்டும். கூட்டங்கள், பல பேர் கூடி விளையாடும் விளையாட்டு மற்றும் எந்த ஒரு கேதரிங்கையும் தவிர்க்க வேண்டும். லிஃப்டை தவிர்க்க வேண்டும். மாடிப்படியை தயவு செய்து உபயோகிக்கவும். மாடிப்படியில் செல்லும் பொழுது மற்ற இடங்களை தொடக்கூடாது. படி உபயோகிப்பது அவசியம் எனில், லிஃப்ட் உபயோகிப்பது அவசியம் எனில் 2 பேர் மட்டும் செல்லவும். மார்க் செய்த இடத்தில் தயவு செய்து நிற்கவும். லிஃப்டில் புஷ் பட்டன் ஃப்ளோர் செலக்ஷன் செய்யும் நேரத்தில் விரல்களில் நாப்கினை கவர் செய்து வைத்திருப்பது மிகவும் நல்லது. நமது இடம் வந்தவுடன் நாப்கினை டஸ்ட் பானில் போடவும். தவிர்க்கும் முறைகள், பிரிவென்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்கிரீனிங் அண்ட் மானிட்டரிங், கண்காணித்தல், அதை தொடர்ந்து செய்தல். பிசிக்கல் மானிட்டரிங், உடல் கண்காணிப்பு. தெர்மல் கன் மூலம் எல்லோரையும் சோதனை செய்ய வேண்டும். ஐடிஐ கேம்பஸுக்கு உள்ளே வரும் அனைவரும் தெர்மல் கன் மூலியமாக அனைவரையும் செக் செய்ய வேண்டும். நமது ஐடிஐக்கு எத்தனை தெர்மல் கன் தேவையோ அது முழுமையாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு வாசலில் 2 தெர்மல் கன் இருக்க வேண்டும். 2 வழியாக ஆசிரியர்கள், மாணவர்கள், ஸ்டாஃப்கள் அனைவரும் உள்ளே வர வேண்டும். ஒரு ஸ்பேர் கன் குறைந்தது செக் செய்கின்ற இடத்தில் இருக்க வேண்டும். 4வது ஒரு ஸ்பேர் கன் பிரின்சிபலுடைய அறையில் இருக்க வேண்டும். டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட் ஷீட், உடல் டெம்பரேச்சரை 14 நாட்கள் ஐடிஐ வரும் முன் இருந்து தினம் செக் செய்து மானிட்டர் செய்ய வேண்டும். ஆசிரியர் மாணவர்களை பொறுப்பான அதிகாரம் உள்ளவர்களாக சோதனை செய்ய வேண்டும். டிஜிட்டல் மானிட்டரிங், டிஜிட்டல் கண்காணிப்பு. அனைவரும் உங்கள் ஸ்மார்ட் போனில் ஆரோக்கிய சேதுவை தயவு செய்து டவுன்லோடு செய்யவும். அதில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது, மற்ற நிறைய செய்திகளை தினமும் நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம். தடுக்கும் வழிமுறைகள், பிரிவென்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். கிருமி நீக்கம், டிஸ்இன்ஃபெக்ஷன், சானிடைசேஷன், சுத்திகரிப்பு. ஐடிஐ பில்டிங், கிளாஸ் ரூம்ஸ், ஒர்க் ஷாப் அண்ட் அதர் ஏரியா கிருமி நீக்கம் தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். சுகாதார வசதிகளுக்கு கெமிக்கல் தண்ணீரின் மூலம் ஒரு முறை அல்லது ஆஸ்பர் நாம்ஸ் உபயோகித்து சுத்தம் செய்திருக்க வேண்டும். நம்மிடம் தேவையான அளவு சானிடைசர், பிபிஇ கிட் மற்றும் தேவையான பொருட்கள் இருக்கிறதா என்று தினமும் உறுதி செய்ய வேண்டும். நேரம் தவறாமல் உடனுக்குடன் தொட்ட இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு ரேலிங்ஸ், படிக்கட்டுகள், உணவு சாப்பிடும் இடங்கள், கதவு, ஜன்னலுடைய கைப்பிடிகள், படிப்பு சொல்ல நம் உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள். காலால் ஆப்ரேட் செய்யும் சானிடைசர் டிஸ்பென்சரை என்ட்ரி கேட்டிலும், இன்ஹவுஸில் பில்டு செய்த சானிடைசர் டெனலை ஐடிஐ நுழைவாயிலிலும் நாம் வைத்திருப்பது நல்லது. உங்கள் கையை அடிக்கடி சோப்பினால் அல்லது சானிடைசிங் செய்ய வேண்டும். கட்டுப்படுத்துதல் திட்டம். தனிமைப்படுத்துதல் அறை தனியாக இருக்க வேண்டும். இது மெயின் கேட்டின் மிக அருகே இருக்க வேண்டும். யாருக்காவது சிம்டம்ஸ் இருந்தால் அவர் கேட்டில் இருந்தே அந்த ரூமிற்கு செல்ல வேண்டும். கோவிடின் அவசர உதவி நம்பர் நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே செய்ய வேண்டும். உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுடன் திட்டமிடவும் அவசர தொடர்பு பட்டியல்களை புதுப்பித்த பிரின்சிபல் சார் அதை டிஸ்பிளே செய்ய வேண்டும். பேரண்ட்ஸ், பராமரிப்பவர்களுடைய தெரிவிக்கும் முறையை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய மொபைல் நம்பரும் அட்ரஸும் மற்ற டீட்டெயில்ஸும் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டரிடம் அவசியம் கம்பைல் செய்த டாட்டாவாக இருக்க வேண்டும். அவேர்னஸ் அண்ட் ஐஇசி, விழிப்புணர்வு, தகவல், கல்வி தொடர்பு. ஐஇசி மீன்ஸ் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்.
வீட்டின் வெளியே செல்லும் அனைவரும் மாஸ்க் நிச்சயம் உபயோகிக்க வேண்டும். அனைவரும் அவருடைய உணவு, தண்ணீர் பாட்டில், சிறிய சானிடைசர் பாட்டில் வைத்திருக்க வேண்டும். தகவல் பகிர்தலை ஊக்குவிக்க வேண்டும். சுகாதார மற்றும் கல்வி அதிகாரிகளிடமிருந்து வழிகாட்டுதலை ஒருங்கிணைக்கவும் பின்பற்றவும் பொருத்தமான அதிகாரம் கொடுத்து அதை முடிக்க வேண்டும். சுவரொட்டிகள், அஞ்சல் அல்லது டிஜிட்டல் அமர்வுகள் மூலம் நோய் நிலைமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்து புதுப்பித்து தகவல் வழங்க வேண்டும். புராணங்களை மற்றும் தவறான எண்ணங்களுடைய கருத்துக்களை உடைத்தல். COVID-19 வந்த நிறைய பேர் சரியாக இருக்கிறார்கள். ஆல்கஹால் சாப்பிடுவது என்பது உங்களை பாதிக்காது. COVID-19க்கு எதிராக அபாயகமானது உள்ளது. கொசுக்கள் மூலம் பரவுவது கிடையாது. கோவிட் வெப்பம் மற்றும் ஈரமான காலகட்டங்களில் நிச்சயம் பரவுகிறது. தெர்மல் ஸ்கேனர் உடல் வெப்பநிலை மட்டும் கண்டுபிடிக்கும், யாருக்கு கோவிட் உள்ளது என்பதை கண்டுபிடிக்காது. எக்ஸசைஸ் செய்யும் பொழுது மாஸ்கை யூஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிசிக்கல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதில் பொதுவாக 10 வினாடிகள் மூச்சை இழுத்து அடைத்து வைக்கும் பொழுது சௌரியமாக இருப்பமையானால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது ஒரு சின்ன உதாரணம். அல்லது உங்களுக்கு இருமல் வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமையானால் மேபி செக் செய்து கொள்ள வேண்டும். COVID-19 எல்லா வயதினருக்கும் வரும் விரிவான செயல்முறை திட்டம். இந்த செக்ஷனில் வீட்டில் இருந்து நாம் ஐடிஐ டிராவல் செய்வதும், ஐடிஐ என்ட்ரியில இருந்து திரும்ப செல்வதும் அது சம்பந்தமான பேசிக் லெவலில் விவரிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து நாம் கிளம்பும் முன் உடல் ஆரோக்கியத்தை கவனித்தல், உடல் வெப்பநிலையை செக் செய்து உடல் செக் ஷீட்டில் ஃபில் செய்ய வேண்டும். ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் ஐடிஐ செல்வதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். மாஸ்கை நிச்சயம் உபயோகிக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களுடன் இருக்க வேண்டிய பொருள்கள், முகத்தில் அணிந்துள்ள மாஸ்க் இல்லாமல் அடிஷனலாக ஒரு ஸ்பேர் மாஸ்க் இருக்க வேண்டும். ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்க வேண்டும். பேப்பர் சோப் இருக்க வேண்டும். ஸ்மால் சானிடைசர் பாட்டில் இருக்க வேண்டும். வீட்டின் உள்ளே செல்லும் முன், நீங்கள் வெளியில் இருந்து வீட்டிற்கு உள்ளே செல்வதற்கு முன்பு வீட்டின் வெளியே இருந்து கதவை திறக்க சொல்வது மிகவும் நல்லது. உங்களுடைய செருப்பு ஷூவை வீட்டு வாசலின் வெளியேவே விடவும். கை கழுவுதல், உங்கள் பொருட்களை சுத்தம் செய்தல் மிகவும் அவசியம். நீங்கள் அணிந்துள்ள மாஸ்க் வாஷ் செய்யக்கூடியதாக இருந்தால் அதை வாஷ் செய்யவும். பயன்படுத்தக்கூடியது இல்லை என்றால் டிஸ்போஸ் செய்யவும். விரிவான செயல்முறை திட்டம் 2. இந்த செக்ஷனில் நாம் செல்லும் போது திரும்பி வரும்பொழுதும் போக்குவரத்து தொடர்புடையதை பார்ப்போம். தனிப்பட்ட போக்குவரத்து, பர்சனல் டிரான்ஸ்போர்ட். உங்கள் சொந்த வாகனத்தை உபயோகிப்பது மிகவும் நல்லது. 2 வீலரில் போகும்பொழுது ஒருவர் மட்டும் போகவும், ஹெல்மெட்டுடன் கிளவுஸை அவசியம் அணிந்து செல்ல வேண்டும். காரில் ஷேர் செய்வதை தவிர்க்கவும். மிக அவசியம் என்றால் கவர்மெண்ட் நாம்ஸை தயவு செய்து ஃபாலோ செய்ய வேண்டும். சைக்கிள் உபயோகிப்பதை வலியுறுத்தவும். சைக்கிளில் செல்வது மிகவும் நல்லது. பொது போக்குவரத்து, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், தயவு செய்து பொது போக்குவரத்தை தவிர்க்கவும். இல்லையெனில் மாஸ்க், கிளவுஸ் அணிவது மிகவும் அவசியம். அந்த பஸ்ஸில் ஏறுவதில் இருந்து கீழே இறங்குவது வரை எதையும் அன்னெசரியாக தொடக்கூடாது. பிசிக்கல் டிஸ்டன்ஸை நிச்சயமாக மெயின்டைன் செய்யவும். பயணம் முடிந்தவுடன் உடம்பிற்கு சானிடைசர் மிகவும் அவசியமாக உபயோகிக்க வேண்டும். விவரான செயல்முறை திட்டம் 3. எந்த ஒரு வாகனத்தில் நீங்கள் ஐடிஐ வந்தாலும் யார் உங்களை பரிசோதிக்க ஆத்தரைஸ்டு செய்யப்பட்டவரோ உங்களை அவர் மெயின் கேட் அருகேயே தெர்மல் ஸ்கேனர் மூலியமாக செக் செய்து மற்றும் உங்களுடைய வருகையும் வெளியே செல்வதையும் டெம்பரேச்சரையும் ரிஜிஸ்டரில் பராமரிக்க வேண்டும். மார்க்கிங் செய்த இடத்தில் தான் நிற்க வேண்டும். தெர்மல் ஸ்கேனிங் செய்யும் பொழுது உடல் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்குமேயானால் குவாரண்டைன் அறையில் அவரை தனிமைப்படுத்த வேண்டும். உடல் வெப்பநிலை சரியாக இருந்தால் சானிடைசேஷன், வாஷிங் ஹேண்ட்ஸ்,
அதன் பிறகு நாம் ஐடிஐக்கு உள்ளே செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். விரிவான செயல்முறை திட்டம். நீங்கள் செய்ய வேண்டியவை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நீங்கள் கை கொடுக்காமல் நமஸ்தே என்று சொல்லி வாழ்த்துவது மிகவும் நல்லது. கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். முடிந்தால் 1 மணிக்கு ஒரு முறை மேஜைகள், மொபைலை தயவு செய்து சுத்தம் செய்யவும். லேப் உள்ளே மிக குறைந்த ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க வேண்டும். அதிகமான கூட்டம் அங்கே இருக்கக்கூடாது. ஷிஃப்ட் டைம் ஓவர்லேப் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். டிஜிட்டல் பயன்படுத்த அதிகரிக்கவும். ஆய்வகம் மற்றும் பிற பணிகளில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை நிச்சயம் பகிரவும். செய்யக்கூடாதவை: கூட்டமாக செல்லக்கூடாது. பயோமெட்ரிக் பஞ்சிங்கை நிச்சயமாக தவிர்க்கவும் அட்டண்டன்ஸ் கோசரம். லஞ்ச் டைம் மற்ற எந்த நேரத்திலும் கூட்டமாக அமர்ந்து தயவு செய்து சாப்பிடக்கூடாது. புகையிலை பாக்கு உபயோகிப்பதை தவிர்க்கவும். எந்த இடத்திலும் தயவு செய்து துப்ப வேண்டாம். விரிவான செயல்முறை திட்டம் 5. ஐடிஐக்கு வெளியே செல்லும் பொழுது தடுமாறக்கூடிய நிலை இல்லாமல் டிஃபைன் செய்யப்பட்ட வழிமுறைகளையே பயன்படுத்த வேண்டும். கூட்டங்களை தயவு செய்து தவிர்க்கவும். வெளியேறுவதை ஒரு ஒருங்கிணைப்பாளர் மூலியமாக ஒழுங்குபடுத்த வேண்டும். வீட்டிற்கு திரும்பி வரும்போது ரெஸ்டாரண்ட், மால்ஸ், அன்னெசரி ஏரியாக்களுக்கு அவசியம் இல்லாத இடங்களுக்கு செல்வதை தயவு செய்து தவிர்க்கவும். பொருட்களை பிரதியோக கடையிலேயே வாங்க வேண்டும். பொருட்களை வாங்க உங்களது சொந்த பையை தயவு செய்து எடுத்து செல்லவும். வெளியில் இருந்து கிடைக்கும் பிளாஸ்டிக் பேக், கேரி பேக்ஸை தவிர்க்கவும். கேஷ் பேமெண்ட்டை தவிர்க்கவும். மொபைல் யூஸ் செய்து இ-பேமெண்ட் மூலியமாக பணம் பட்டுவாடை செய்யவும். வீட்டில் இருந்தே வேலை செய்தல். தற்பொழுது நமது படிப்பு, வேலை கோவிட்-19 காரணத்தால் நிச்சயமற்ற தன்மையும் நம் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் அவசியமும் வந்துள்ளது. உங்களுடைய முழுநாள் வேலையை ஒரு லிஸ்டில் தயார் செய்க. அந்த பேப்பரை ஒரு இடத்தில் பேஸ்ட் செய்து வைக்கவும். எல்லா வேலைகளையும் பிரியாரிட்டிக்கு தகுந்தது போல் பிரித்து வைக்கவும். அந்த வேலைகளுக்கு நம்பர் கொடுத்து விடவும். அதன் பிறகு நீங்கள் எந்த வேலைக்கு பிரியாரிட்டி கொடுத்தீர்களோ அதற்கு தகுந்தது போல் அந்த வேலைகளை செய்து முடிக்கவும். இந்த வேலை செய்யும் பொழுது உங்களது நண்பர், உறவினர், கலீக்ஸுடன் தொடர்பில் இருக்கவும். நீங்களே உங்களுடைய வேலைக்கு பொறுப்பாக அமைகிறீர்கள். அதனால் ஸ்மூத்தான கம்யூனிகேஷனும் சரியான அப்ளிகேஷனும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய வேலை செய்யும் பொழுது இடையே சிறிய பிரேக்ஸ் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். தனிமைப்படுத்துதல், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதல், மன ஆரோக்கியம் வைத்தல் கோவிட் நேரத்தில் நமது மனதில் நினைவில் இருக்க வேண்டியவை. எதிர்மறை உணர்வுகளில் இருந்து உங்களை திசை திருப்பவும். உங்களது பொழுதுபோக்கை தயவு செய்து மறுபரிசீலனை செய்யவும். நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கக்கூடிய உணவு பானங்களை சாப்பிடவும். சுடுநீர் அவசியம் சாப்பிடவும். தினமும் 30 நிமிடங்கள் யோகா அல்லது பிராணாயாம் நிச்சயம் செய்யவும். உணவில் இஞ்சி, பூண்டு, மஞ்சள் போன்றவற்றை உபயோகிக்கவும். உண்மைகளை மட்டும் கவனம் செலுத்தவும். ரூமர்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏதாவது கவலைகள் வரும் நேரத்தில் நண்பர்கள் மற்றவர்களுடன் தொடர்பில் கொள்ளவும். மெதுவான மூச்சு பயிற்சி செய்யவும். உணர்வுகளை சமாளிக்க புகையிலை, மது, ட்ரக்ஸ்களை தயவு செய்து தவிர்க்கவும். நீங்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகினால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனிமைப்படுத்துதல் மற்றும் அரசாங்க அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும். மனது உடல் பிரச்சனைகளுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் 8046110007. விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வரையறுத்தல். ஐடிஐ பிரின்சிபல் பின் வருகின்ற அடிப்படையில் தெளிவாக வரையறுக்கப்பட்ட நபர்களுடன் ஒரு பொறுப்பு ஒதுக்கீடு மேட்ரிக்ஸ் உருவாக்க வேண்டும். இதில் தலைவர், ஒருங்கிணைப்பாளர், முகவர் மீன்ஸ் சேஃப்டி சீஃப், சேஃப்டி கோஆர்டினேட்டர், சேஃப்டி ஏஜென்ட் 3 குரூப்பில் இவர்கள் ஒர்க் செய்வார்கள். சேஃப்டி சீஃப்ஸ் எஸ்ஓபியில் உள்ள செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை
எப்படி உறுதி செய்வது என்ற ஸ்ட்ராட்டஜியை 3-4 பேர் சேர்ந்து குழுவாக அமர்ந்து அதை டிஸ்கஸ் செய்ய வேண்டும். சேஃப்டி கோஆர்டினேட்டர், ட்ரேடு இன்ஸ்ட்ரக்டர் அவர்களது ஏரியாவில் எஸ்ஓபி ஃபாலோ செய்வதை பார்வையிட வேண்டும். உடல் ரீதியான தூரம் கடைபிடித்துள்ளதா என்பதை செக் செய்ய வேண்டும். உடல் வெப்பநிலை, அவசர தொடர்பு விவரங்களை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். சேஃப்டி ஏஜென்ட்ஸ், ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் ஒரு மாணவர் நுழைவு மற்றும் வெளியேறுதல் மற்றும் வகுப்பறை பாதுகாப்பை யார் கண்காணிப்பார் என்ற அடையாளம் காண வேண்டும். டேக் சிஸ்டம் இருக்க வேண்டும். சீஃப்ஸ் கோஆர்டினேட்டர் வழிகாட்டுதலை நிறைவேற்ற ஆதரவு தர வேண்டும். மானிட்டரி செக் ஷீட்ஸ், ஐடிஐ மீண்டும் தொடங்குவதற்கு முன் கட்டாயமாக செக் ஷீட் 2 ஃபாலோ செய்ய வேண்டும். டேட் வைஸ் பேசிக் மாஸ்க் அணிந்திருப்பல், ஸ்பேர் மாஸ்க், உடல் வெப்பநிலையை பரிசோதித்தல், தெர்மல் ஸ்கேனர் தயாராக இருத்தல், ஸ்பேர் தெர்மல் ஸ்கேனர் இன்வென்ட்ரி, சானிடைசர் டிஸ்பென்சர் நுழைவாயிலில் இருத்தல், சானிடைசர் கெமிக்கல் இன்வென்ட்ரி செக் செய்தல். செக் டான், ஐடிஐ உள்ளே ஏரியாவில் கிருமி நீக்கம் செய்தல். இது கிளாஸ் ரூம், ஒர்க் ஷாப், வாஷ்ரூம், ஆஃபீஸ் என்ற மற்ற இடங்களையும் செக் செய்வதற்கு இந்த செக் ஷீட்டில் முடிந்த பிறகு டிக் செய்ய வேண்டும். வருகை மற்றும் வெளியேறுதல் குறித்து கேட் என்ட்ரி ரிஜிஸ்டரில் தினமும் அப்டேட் செய்ய வேண்டும். எங்கு இருக்க வேண்டும் என்ற அடையாள குறியீடுகளை தினமும் செக் செய்ய வேண்டும். பிபிஇ கிட், பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், டெம்பரவரி ஸ்ப்ரெட்ஷீட், டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்டூடெண்ட்ஸ் உடையதும், டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்டாஃப் உடையதும் செக் செய்ய வேண்டும். பொறுப்புகள் தெரிவிக்கக்கூடிய மேட்ரிக்ஸ், இதில் டாஸ்க் பணிகள், ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு, டைம்லைன், வெரிஃபிகேஷன் பை, வெரிஃபிகேஷன் ஆன் அண்ட் ரிமார்க்ஸ் இந்த காலங்கள் உள்ளது. இந்த டாஸ்கில் ப்ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல், பொருட்களை பர்ச்சேஸ் செய்தல், தெர்மல் ஸ்கேனரை பர்ச்சேஸ் செய்வது, 2 பிபிஇ கிட் பர்ச்சேஸ் செய்வது, 3 பிளே மாஸ்க் வாங்கி வைப்பது, ஃபுட் ஆப்ரேட்டட் ஸ்டாண்ட், சானிடைசர் பாட்டில்ஸ், பிசிக்கல் டிஸ்டன்ஸ் ஏரியா மார்க்கிங், விழிப்புணர்வு போஸ்டர்ஸ். இதில் 3 பிரிவினர்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி தனித்தனியாக தரப்பட்டுள்ளது. சேஃப்டி சீஃப்ஸ், சேஃப்டி கோஆர்டினேட்டர் அண்ட் சேஃப்டி ஏஜென்ட்ஸ். இந்த சேஃப்டி சீஃப் கோவிட்-19 ரிலேட்டட் 5 அல்லது 6 பேராக பிரின்சிபலுடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் சூப்பர்விஷனையும் செய்ய வேண்டும். இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஹேண்ட் ஓவர் அபவ் மெட்டீரியல்ஸ், 14 நாட்கள் டெம்பரேச்சர் செக் செய்த பிறகு அந்த ரெக்கார்டை சுயமாக வைத்திருக்க வேண்டும். ஸ்டாஃப் ரோஸ்டரை உருவாக்குதல், கிளாஸ் ரூமில் உட்காரும் அமைப்பை தயார் செய்தல், இந்த மேலே தெரிவித்தவைகளை சேஃப்டி சீஃப் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். 14 நாட்கள் செக்கிங் செய்த ரெக்கார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடையது வித் செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரோஸ்டர் உட்காரும் அமைப்பு, இவைகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சேஃப்டி கோஆர்டினேட்டர் உடையது. மாணவர்களுடைய வழிகாட்டுதல், நுழைவு, வெளியே செல்லுதல், ஐடிஐ கிளாஸ் ரூம், அதர் ஏரியா சேஃப்டி கைட்லைன் மானிட்டரிங் செய்வது சேஃப்டி ஏஜென்ட்ஸ் உடைய ஏஜென்ட்டுகளுடைய வேலையாகும். கோவிட் சீஃப் பிரின்சிபல் சேர்ந்து இந்த மேட்ரிக்ஸை தயாரிக்க வேண்டும். ஐடிஐ தொடங்குவதற்கு முன்பு இந்த மேட்ரிக்ஸ் தயாராக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கடினமான நேரங்கள் ஒருபோதும் நீடிக்காது, ஆனால் உறுதியானவர்கள் இதிலிருந்தும் செல்வார்கள். இதுவும் கடந்து போகும். கடைசியாக ஒரு சில வார்த்தைகள். தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொடர்ந்து பரவி வருகிறது. இதை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதை உறுதி செய்ய வேண்டும். ஒன்று, நாம் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அவசியம் இல்லாமல் வீட்டின் வெளியே செல்லக்கூடாது,
நாள்பட்ட நோயால் பாதித்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இது நீர் திவலையின் மூலியமாக பரவுவதால், எச்சல்கள் மூலியமாக பரவுவதால், தும்மல் அல்லது இருமல் மூலியம் பரவுவதை தவிர்க்க இயலாத காரணத்தினால் முகக்கவசம் அணிவது மிக மிக அவசியம். பொது இடங்களில் 2 அல்லது 3 மீட்டர் இடைவெளி நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். நம்மளது உணவை, சாப்பாட்டை சூடாக சாப்பிடுவது நல்லது. தயவு செய்து சுடு நீரை உபயோகிக்கவும், சூடான தேநீரை அருந்தவும். நீராவியை உள்ளிழுத்தல் உடம்பிற்கு மிகவும் நல்லது. சுடு நீரில் தொண்டைக்கு உப்பை கலக்கி கார்கிளிங் த்ரோட்டுக்கு செய்வது மிகவும் நல்லது. சிறிது நேரம் காலை மாலை வெயிலில் இருப்பது மிக மிக நல்லது. சானிடைசர் அப்ளை செய்தவுடன் தயவு செய்து கேஸ் அடுப்பு அல்லது ஃப்ளேம் உள்ள இடங்களுக்கு அருகே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, நம்ம ஊர்ல ஜஸ்ட் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாரியம்மன் வந்திருக்கு அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க, இந்த முத்து முத்தா இருக்குங்கிறப்ப ஜஸ்ட் அந்த டயத்துல கடைபிடிக்கிறதா இப்பவும் நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்திருக்குங்கிறப்ப என்ன பண்றாங்க, அந்த யாருக்கு அந்த மாதிரி அம்மன் வந்திருக்கோ அவங்க ரூம்ல ஒரு இடத்துல, தனிப்பட்ட இடத்துல அவங்கள வைக்கிறாங்க. அவங்களுக்கு உபயோகிக்கிற துணிமணி, கீழே படுக்கிறதுக்கு அந்த வச்சிருக்கிற வேஷ்டியெல்லாம் மஞ்சள் நீர்ல நனைச்சி காய வச்சு அதை கீழே வைக்கிறாங்க. வேப்பிலையை கொண்டு வந்து உபயோகப்படுத்துறாங்க. வீட்டுக்கு உள்ள இருந்து வெளியவோ, வெளியில இருந்து யாரும் வராம இருக்கிறதுக்கு அதை பிரயோகம் பண்றாங்க. எந்த விதமான உணவுப் பொருட்களையும் வெளியிலேருந்து உள்ளேருந்து வர்றது கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது, ஷேரிங் சிஸ்டம் டோட்டலி அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு சத்தான உணவு பொருட்கள் கொடுக்குறாங்க, ஜூசஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த COVID-19க்கு நம்ம அதுக்கு தகுந்தது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். இறுதியாக எல்லா ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மற்றவர்களும் செய்து இருந்தாலும் தொற்று பரவாமல் காத்துக்கொள்ளும் மிக பெரிய பொறுப்பு பொதுமக்களாகிய நம்மளிடம் உள்ளதால் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடித்து வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதுவும் கடந்து போகும். மிக்க நன்றி. காட் பிளஸ்.